இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது. செம சூப்பர் அமேசிங் அப்படிலாம் நீங்க பாராட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 5 அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5மே நீங்க பயன்படுத்தணும்னு தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனா தான் இருக்க போகுது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சஃபாலில இருந்து. இதான் நம்ம சேனல் நீங்க முதலாவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவனிக்கிறதுக்கு தான் முதலாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு பயன்பட போகுது. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய பேட்டரி சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ப்ளேஸில் இருக்கக்கூடியது தான். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஃபுல் சர்வீஸும் கொடுத்துருப்பாங்க. டேப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். நீங்கள் பேட்டரியை சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு, இல்லை லோ பேட்டரி ஆயிடுச்சு, இதை நீங்கள் கவனிக்க முடியாது. எல்லா நேரமும் நீங்கள் ஃபோன் பதில் போய் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். கனெக்டட் கொடுத்துட்டாலும் சரி, இல்லை டிஸ்கனெக்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபுல் பேட்டரினா ஃபுல்லாக 100% தான் வரணும் அவசியம் இல்லை. உங்கள் பேட்டரி ஒரு 90% வந்தால் போதும், இல்லை ஒரு 95% வந்தால் போதும் நினச்சிங்கனாலும் அதை மோட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லோ பேட்டரி, அதாவது பேட்டரி எவ்வளவுக்கு கீழே போனோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க நினைக்கிங்களோ அதை நீங்கள் சூப்பராக செட் பண்ணிக்கலாம். அது போக கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ சவுண்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும், ஒரு ஆடியோ ப்ரொஃபைலை போய் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ ப்ரொஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ ஃபைல் சூஸ் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ரிங்டோன் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போனீங்கன்னா மோட், என்ன மோடு வைக்கலாம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிங்களோ எல்லா மோடுக்குமே நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைல் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்டடுக்கு மட்டும் ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேலே போய் சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆன் பண்ண போகிறேன். இப்போ நான் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்டிஃபிகேஷன் சூப்பராக வந்துருச்சு. நான் என்ன பாட்டு செட் பண்ணணும் அந்த பாட்டு சூப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் சூப்பராக இருக்கும். லோ பேட்டரி, ஃபுல் பேட்டரி, கனெக்டட், டிஸ்கனெக்டட் எதுக்கு வேணாலும் நீங்கள் சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல்ஸ். எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் அது சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான நேரங்களில் சூப்பராக செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இந்த இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் கோன்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் இது ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணிடும். நார்மலாக அந்த கேலரி போகிறீங்க அப்படின்னா ஃபுல் எல்லா ஃபைல் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அன்சார்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்களோ எல்லா ஃபைலுமே இருக்கும். அடுத்த கிரியேட் நியூ கலெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் ஃபைல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல்ஸை ஒரு கலெக்ஷன் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு நேம் கொடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட ஒரு சூப்பரான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும் ஏதாவது தேவைப்படுற நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த சர்ச்சில் போய் எது சம்மந்தமான அந்த ஸ்க்ரீன்ஷாட், இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன விஷயங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணால் போதும். நான் எஸ்பிஐன்னு டைப் பண்ணியிருக்கேன். எஸ்பிஐ சம்மந்தமான ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் நான் குமார்னு ஒரு பேர் டைப் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த குமார்னு பேர் இருக்கக்கூடிய நான் எடுத்து வச்சிருக்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். கீ மூவின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி சூப்பரான அப்ளிகேஷன். மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க, டிவி கொடுத்துருக்காங்க, டீல்ஸ் இன்றைக்கி என்னென்ன டீல்ஸ் போயிட்டுருக்கோ அந்த டீல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த லெஸ் தென் சொல்லி ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ப்ரைஸ் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிட்டீங்க. ஒரு 15,000 ஃபோனில் எனக்கு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லெஸ் தென் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை கிரேட்டர் தென் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலும் வந்துடும். இதில் ஏதாவது மொபைலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். இல்லை நான் ஒரு 2 ஃபோனை பார்த்து வச்சுருக்கேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோன் உங்கள் கம்பேர் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். லிஸ்ட்டு கீழே வந்துருச்சு. லிஸ்ட்டு டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பேர் சீட் போயிட்டீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் என்னென்ன விஷயங்களில் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்களோ உங்களுக்கு கஸ்டமர் ரேட்டிங் ஸ்கோர் முதற்கொண்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் ஃபோன் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா முழுவதுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுக்கு ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பெரிய பெரிய கேமராஸ் வந்துருச்சு. வீடியோ ஷூட் பண்ணாலே 1 GB 2 GB ஜிபி கணக்கில் போயிடும். பட் நிறைய வீடியோஸ் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஸ்பேஸும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ரஸரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ லிஸ்ட்டும் வந்துடும். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்க, பெரிய ஃபைலாக இருக்குது, கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த வீடியோ கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ரஸ் வீடியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டின்னு சொல்லி 1.28 GB இருக்கக்கூடிய வீடியோவை 232 MB வரைக்கும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். லோ குவாலிட்டி ரொம்ப லோ குவாலிட்டியில் இருக்குன்னு நினச்சாலும் அது பார்த்தீங்கன்னா 172 MB வரைக்கும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் கஸ்டம் ரிசல்யூஷன் வந்து நீங்கள் கஸ்டமாக நீங்கள் செட் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் செட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான அப்ளிகேஷன், இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சாவது அப்ளிகேஷன் சொன்ன உடனே பவர் போயிடுச்சு. பட் பவர் போனது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த அஞ்சாவது அப்ளிகேஷனும் பவர் சம்மந்தமானது தான். சில ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க. அதுவே இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த டிஸ்பிளேயை வந்து ஃப்ளாஷ் லைட்டாக செயல்படுற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட் செல்ஃபி இருட்டு நேரத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைட் எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருட்டு நேரங்களில் ஏதாவது செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் செட்டிங்ஸ், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பிரைட்னஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாருந்து வேறு கலரில் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கலரை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் கேமரா செல்ஃபி தான் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஃப்ளாஷ் லைட்டாக செயல்படும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா நார்மலாக இருட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே நான் என்னுடைய ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறேன். இருட்டு நேரத்தில் எப்படி மேலே கேமரா சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. இரவு நேரங்களில் நீங்கள் செல்ஃபி எடுக்க போகிறீங்க, உங்கள் ஸ்க்ரீனே உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டாக செயல்படும் நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் லைட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பார்த்த இந்த 5 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களை ஃப்ரீயாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, உடனே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தணும்னு சொல்கிற அளவுக்கு எந்த அப்ளிகேஷன் இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றிய வீடியோ பற்றிய நிறை குறை இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.